பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ கோலா உருண்டை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொட்டேட்டோ கோலா உருண்டை செய்கிறதுக்கு தேவைப்படுற பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு ஒரு 3 போல் எடுத்துகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுற பொருள், அதாவது அரைக்கக்கூடிய பொருள் இதெல்லாம் உடச்ச கடலை, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் சோம்பு, அப்புறம் காஞ்ச மிளகாய், இதோட கொஞ்சம் உப்பு தேவைப்படும். இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் வெங்காயமும் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இவ்வளோதான் நம்மளுக்கு தேவைப்படுற பொருள். இது இருந்தால் நம்ம டேஸ்டியான கோலா உருண்டை செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அரைக்க வேண்டியதை நம்ம அரைச்சிக்கலாம். உடச்ச கடலை பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோம்பு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் தேவைக்கேற்ற மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கலாம். உடச்ச கடலையை நல்லா அரைச்சிக்கணும். அப்போ தான் அது நல்லா நம்மளுக்கு பைண்ட் ஆகும் உருண்டை. இங்கே பாருங்கள், நான் நல்லா தூள் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பொட்டேட்டோ இருக்குல்ல, இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா மேஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதோட உப்பு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சிருக்கோம்ல பவுடர், அதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனியனும் கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதோட போட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே வேண்டாம். இதோட தண்ணி ஈரப்பதத்திலே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி காரம் பார்த்தோம்னா ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றி நான் ஹீட் பண்ணியிருக்கேன். ஹீட் ஆகட்டும். இப்போ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல உருண்டையை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். ஃபஸ்ட்டு மொத்தத்தையும் போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு உடையாமல் வருதான்னு போடுங்க. எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. அப்படி உடஞ்சிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உடச்ச கடலையை பவுட்ரு பண்ணி அதில் ஒரு கோட் மேலே அப்படி லைட்டாக பரட்டிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உடையாது. எனக்கு இதுவே கரெக்டாக இருந்ததால எனக்கு உடையில. ஃபஸ்ட்டு நல்லா கேஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகும்போது அப்புறம் நம்ம உருண்டை போகும்போது பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறமா லாஸ்ட்டில் எடுக்க போகும்போதுக்கு ஒரு 1 மினிட்க்கு முன்னாடி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துடணும். அவ்வளோதான். அப்படி எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டான உருண்டை வந்துடும். இப்போ பாருங்கள், உருண்டை எவ்வளோ அழகாக உடையாமல், டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸோடவும் வச்சுக்கலாம், இல்லை சாப்பாட்டுக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், உடையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதே போல் நான் மற்றதையும் போட்டுட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டில் டிஸ்பிளே பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொட்டேட்டோ கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், எவ்வளோ அமேசிங்காக இருக்குது. பார்க்கவே உடையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. உள்ளே பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான். இதை நம்ம சாஸ் தொட்டு குழந்தைங்களுக்கு பசங்களுக்குலாம் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். இதோட டேஸ்ட்டையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். நான்வெஜ்ஜையே மறந்துடுவோம், அந்த அளவுக்கு இருக்கும் இதோட டேஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.